அண்மை செய்தி. திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். முதுகில் குத்தியதாக காங்கிரஸை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்தியதாக கண்டனம் தெரிவித்து திமுக இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. காங்கிரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருக்கக்கூடிய திமுக இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினோத். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துல நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில தீர்மானங்கள் அத்தலைவர்களை வாழ்த்தியும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த தீர்மானங்கள் அமைந்திருந்தாலும் 2 தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானங்களாக இருக்கிறது. குறிப்பாக கூட்டணியில் இருந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தீர்மானம் எண் 8 இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீர்மானம் எண் 9 ஆட்சி பொறுப்பேற்று 13 நாட்கள் ஆகியும் தமிழகம் எங்கும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தீர்மானம் 9 என 2 தீர்மானங்களை இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலுமே கூட இளைஞரணி நிர்வாகிகள் காங்கிரஸை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தற்போது நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தில் திமுகவுடனான கூட்டணியில் நீண்ட ஆண்டுகள் பயணித்து 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் உடைய உறுப்பினர்கள் எங்களது தோழர்களின் வெற்றிக்காக உழைக்காவிட்டாலும் கூட எங்களது தோழர்கள் அவர்களது வெற்றிக்காக உழைத்தார்கள். ஆனால் முதுகி குத்திவிட்டு தற்போது காங்கிரஸ் கட்சி வேறொரு கூடாரத்திற்கு சென்று விட்டது. இது அவர்களுக்கு முதல் முறை அல்ல என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரே இரவில் அணிமாறி சென்றிருக்கிறார்கள். பழம்பெரும் பேரியக்கம் அரசியலின் அடிப்படை நாகரிகத்தை கூட கடைபிடிக்க முடியாத அளவுக்கு பதவி ஆசை அவர்களை மூளை முடுக்கெல்லாம் மழுங்கிவிட்டது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்தவர் உழைப்பில் ஒட்டுண்ணியாய் உண்டு கொடுத்து தன் தேவைக்கேற்ப கொள்கையை மறந்து துரோகம் புரிந்து காங்கிரசுக்கு புரிதல்ல என்றும் இது நமக்கு செய்த துரோகத்தை நாளை பதவி கொடுத்த புதிய கூட்டணிக்கும் செய்வார்கள் என்பதாகவும் அந்த தீர்மானத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தை நிறைவேற்றியது போன்று தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியையும் விமர்சனம் செய்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுவும் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்று 13 நாட்கள், அந்த 13 நாட்களில் தமிழகம் எங்கும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. குறிப்பாக நமது ஆட்சி காலத்தில் பல பொய்யான பிரச்சாரங்களை அவர்கள் சேற்றை வாரி தூட்டினார்கள் என்பதாக சுட்டிக்காட்டி இந்த 13 நாட்களில் எந்தெந்த மாதிரியான சட்ட ஒழுங்குலாம் சீர்கெட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தீர்மானம் நிறைவேற்றினார்கள். குறிப்பாக கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி காட்டு மிராண்டித்தனமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகவும், புதுக்கோட்டையில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உள்ளிட்ட அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியும், வந்தவாசியில் ஓடும் ரயிலில் 14 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதாகவும், படப்பை அருகே இரட்டை கொலை, தூத்துக்குடியில் மது தகராறில் கொலை, சேலத்தில் மாணவர் அடித்து கொலை, மணலிப்புதூர் பகுதியில் பிரசாத் என்பவர் வெட்டி கொலை, விச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான இளைஞர் ஓட விரட்டி கொலை என்பதாக பொறுப்பேற்ற 13 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சரிகட்டு இருக்கிறது என்ற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. முதலமைச்சர் கோட்டை கலட்டினார், கூலிங் கிளாஸ் போட்டார் உள்ளிட்ட செய்திகள் தான் தொடர்ச்சியாக ரீல் செய்து வருகிறார்கள். இந்த வெற்றி விளம்பர நடவடிக்கைக்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களின் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும், ரீல்ஸ் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதாகவும் திமுக இளைஞரணியின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றிருக்கிறது. அவர்கள் ரீல்ஸ் ஆட்சியை விட்டு நிஜ ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதாக இளைஞரணிகள் வலியுறுத்துவதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அடுத்து எவ்வாறு செயல்பட போகிறது என்பதை உற்றுநோக்கி கவனித்து வரக்கூடிய சூழ்நிலையில தங்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும், அதே போன்று தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த சட்ட ஒழுங்கு குறித்தும் அதனை எவ்வாறு அவர்கள் முறைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு எதிர்கட்சியாக தங்களது கண்டனங்களை தெரிவிப்பதோடு இல்லாமல் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதாக வலியுறுத்தும் விதமாகவும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.